Hi viewers, welcome back to Vetty channel. In this special lemon rasam எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ரசம் எப்படி செய்யணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் எல்லாமே கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க பார்க்கலாம் எப்படின்ட்டு. நான் இந்த மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு ஜாரில் எடுத்து கொரப்பாக எடுத்து அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைனாக அரைக்காமல் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதும் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. நம்ம நார்மலாக ரசம் வைக்கிற ஸ்டைல் தான் இது. கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்பெஷல் இருக்குது இந்த ரசத்தில். இப்போ ஆயில் விட்டு காஞ்சதும் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா ஒரு பிஞ்சு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா பொரியட்டும். நார்மலாக நம்ம வெந்தயம்லாம் போட்டு தாளிக்க மாட்டாங்க, ஆனால் இந்த ரசத்தில் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக கருவேப்பிலை. நீங்கள் ரசத்துக்கு எப்போதுமே கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ரசம் நல்லா கலந்துட்டு எடுத்து ஊற்றிடுங்க. நம்ம தாளிச்சதோடு எடுத்து ஊற்றி விட்டுருங்க. இப்போ நல்லா ரசம் பபிள்ஸ் வந்துட்டுருக்கு. இப்போவே தேவையான ரசத்துக்கு தண்ணி வச்சு அதையும் ஆட் பண்ணிவிடுங்க. இருக்கட்டும். ரசம் எப்போதுமே கொதிக்கக்கூடாது, கொதிச்சா அது நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கும் அப்படி தான். இப்போ ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து மஞ்சள் தூள், ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மாதிரி நுரை இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ரசம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அந்த பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க லெமனை, ஒரு லெமன், ஏன்னா நம்ம புளி சேர்க்காததுனால லெமன் கொஞ்சம் ஜூஸ் எடுத்து இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுருங்க. அதில் உள்ள சீடெல்லாம் எடுத்து இந்த மாதிரி பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம லெமன் தான் ஊற்றணும். அதுக்கு முன்னாடி கொத்தமல்லி, காஞ்ச கருவேப்பிலை அது சேர்த்துக்கோங்க. அதுதான் நம்ம கொஞ்சம் வாசமாக இருக்கும். இப்போ அதெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இந்த ரசத்தை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறதுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ ரசம் ரெடி ஆகிடுச்சு. லெமன் ரசம் நல்ல வாசமான சுவையான நல்ல மணமான ரசம் ரெடி ஆகிட்டு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். டேஸ்டியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.